ஹாய் ஆல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி எப்படின்னு பார்த்துடலாமா? 4 பெரிய சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய், அதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி. என்கிட்ட பட்டை இல்லைங்க, அதனால நான் சேர்க்கல. இப்போ நறுக்கின வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக முதவே நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன், அதனால் அடுத்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கை புதினா இலையை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மட்டன் நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க, அதை இப்போ ஆட் பண்ணி நல்லா ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். பிரியாணி மசாலா நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க, அதான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 4 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மட்டன் வேக வச்ச சூப் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா 2 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு நான் 4 டம்ளர் சூப் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. 1 மணி நேரம் ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணி கொதி வந்ததும் குக்கர் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. நடுவில் ஒரு காஃபி பிரேக் போயிட்டு வந்துட்டுங்களா? காஃபி குடிச்சிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி செம்மையாக வந்திருந்ததுங்க. பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பை.